ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிவபெருமானை நினச்சி அவர்கிட்ட அழுது முறையிடுதலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அழகிய கண்களை உடையவனே, என் தந்தையே, உன்னோடு என்னை ஐக்கியப்படுத்தி கொள்வாய் என்று எண்ணினேன். உன் அருள் நோக்கு அவ்விதம் இருந்தது. ஆனால் அதற்கு காலம் கனியவில்லை என்று உணர்ந்தாய் போலும். உன் திருவடி மீது வைத்த மாறாத அன்பே எனக்கு சிவானந்த போகத்தை விளைவிக்கும் என்று நம்புகின்றேன். தனி பொருளே, தலைவா, என் தந்தையே, இன்பங்களை அனுபவிக்க நான் இந்திரலோகம் முதலியவற்றை விரும்பவில்லை. உன் திருப்பாதங்களைத் தவிர வேறு ஆதாரம் எனக்கில்லை. உடல் நெகிழ்கின்ற நடுக்கம் எடுத்து கைகளை உயரக் கூப்பி உன்னை வணங்குகிறேன். என் கண்களில் கண்ணீராராய் பெருகியோடுகிறது. ஐயனே, உமாதேவியின் வலது பக்கத்தில் இருப்பவனே, நான் உடல் வாழ்க்கையில் பற்று வைத்த வஞ்சகன். பொய்யைத் தவிர வேறு எதுவும் என்னிடம் இல்லை. அடியார்களின் பேரன்பைப் பெற்ற மெய்ப்பொருள் நீ. அத்தகைய அன்பு என் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். இறைவா, எனது உடல் உணர்வை அகற்ற சிவபோகத்தை மெய்மையை உறுதியாக்கு. என் மீது கருணை கொண்டு அன்பு செய். உன்னை போற்றும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இங்கே எத்தனை பிறப்பு வேண்டுமானாலும் எடுத்தால் தவறில்லை. மெய்ப்பொருள் நீ. உன்னை விண்ணும் மண்ணும் வணங்கி நிற்கும் பார்வதி மணாளனாகிய நீ எங்களிடம் பாராமுகமாயிருந்தால் தகுமா? உலகம் முழுவதும் நிறைந்துள்ளவன் அவன்தான். அவனை அனுபவத்தில் அடைவதற்கு மனமோ வாக்கோ ஐம்பொறிகளோ உதவாது. மனம், புத்தி போன்றவை உலகத்தை நுகர்வதற்கே உதவும். உலகத்துக்கு அப்பால் நிலையாயிருக்கும் உயரிய பொருளை அடைவதற்கு அவை பயன்படாது. இறைவா, உன்னை எப்போது அடைவது? உள்வினையில் சிக்கியுள்ள என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும். கருணை கூர்ந்து காப்பாற்று. உணவிலும் உயிர் வாழ்வதிலும் நாட்டமுள்ள நான் உன் மீது நாட்டம் உண்டு என்று சொல்வதே விந்தைதான். சிறியவனான நான் செய்த தவறுகளை பெரியவனான நீ மன்னிக்க வேண்டும். இந்த உலக வாழ்விலிருந்து என்னை விடுவிப்பாயாக. திருச்சிற்றம்பலம். என் அப்பன் சிவபெருமானுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.